அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை உயர்த்தி அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பல பெண்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு போக மீதி பணத்தை சேமித்து வருகிறார்கள். பணத்தை சேமிப்பதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே குடும்ப செலவு கொடுக்கப்படும். அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து அதை பெரிய தொகையாக மாற்றுகிறார்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். அவர்களுக்காகவே ஏராளமான திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுகிறார்கள். அதன்படி வெறும் 500 அல்லது ரூபாய் 1000 ரூபாயில் முதலீடு செய்ய தொடங்கினால் போதும், பெரிய அளவில் சேமிக்க முடியும். இல்லத்தரசிகள் பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யலாம். இதில் குறைந்தபட்சமாக 500 முதல் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இதில் செய்யப்படும் முதலீட்டுக்கு 7.1% வட்டியை அரசு வழங்குகிறது. இதில் 15 வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் முழு தொகையோடு வட்டியுடன் திருப்பி எடுக்கலாம். இதில் அதிகமான அளவில் பெண்கள் முதலீடு செய்கிறார்கள். இதில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நிறைய லாபத்தை பெறலாம். 12% வரை வருமானம் கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் சேர்ந்து 3 ஆண்டுகளில் கடன் வாங்கும் வசதியும் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் முதலீடு செய்தால் 15 ஆண்டுகளில் வட்டியுடன் சேர்த்து நல்ல தொகையை பெறலாம். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தபால் அலுவலகம் அல்லது வங்கியில் விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் தற்போது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கு விரைவில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளதால் அவர்களின் தேவைக்கு போக மீதி பணத்தை சேமிப்பு திட்டங்கள் மூலம் சேமித்து வந்தால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். நன்றி, வணக்கம்.